25 வயது உள்ள வாலிபன் தேவை. நல்ல அழகாக இருக்க வேண்டும். அது உனக்கு கிடைக்காது. இப்படி கொண்டா. அழகு மட்டும் இருந்தால் போதாது, அறிவோடு நல்ல பண்பும் இருக்க வேண்டும். பண்பு உனக்கு கிடையாது. இப்படி கொண்டா. இப்படிப்பட்ட ஒரு மணமகன் தேவை. என்னடா இது? மணமகன் தேவை, ஊழியர்கள் தேவைன்ற வரிசையில இது ஏண்டா போட்டான்? கரெக்டா தான் போட்டிருக்கான். என்ன காலம் அப்படிடா. வீட்டு வேலை செய்யற ஊழியம் தரடா கணவன். வேலை படுறான். வேணும். சந்திர மண்டலத்தில் மனிதன் இறங்கினான். இப்பதான் இறங்கி இருக்கிறான். அவன் எப்ப ஆபீஸை கட்டி நமக்கு எப்ப உத்தியோகம் கிடைக்கும்? அசு, என்னடா சந்திர மண்டலத்துக்கு போய் என்னென்னமோ பண்றாங்களே. கடைசியில சந்திரனை கெடுத்து பூமி இருட்டாக்கிற போறாங்கடா. சரிடா, நம்ம பூமிக்கு வருவோம்டா. கேளு. தேவை 25 வயது இளைஞர், சுமாரான படிப்பு. நம்ம இதை படிக்காம எதையோ படுறா. அனுபவம் இல்லாவிட்டாலும் எந்த வேலைக்கும் தயாராக, நம்மளே எந்த வேலைக்கும் தயாராக இருக்கும் ஒரு இளைஞனுக்கு வேலை தேவை. வேலை தேவை. ஏடா வேலை தேவைன்னு அவன் விளம்பரம் கொடுத்துருக்கானா? பிச்சைக்கார பையடா இவன். கொண்டாடா. காணும். அன்பு மகனே, எப்படி கூப்பிடாம பாத்தியா? பெத்த வயிறு. அப்பனா எங்க அப்பன இருக்கிறான். நாயே பேய கழுதேன்னு கண்டபடி கூப்பிடுறான். அன்பு மகனே, வீட்டை விட்டு ஓடி போய் விட்டான். போகும் பொழுது ரயிலில் டிக்கெட் இல்லாமல் பிரயாணம் செய்ததாக கேள்விப்பட்டேன். வரும் பொழுதும் முடிந்தால் அப்படியே வரவும். நீ வீட்டில் இல்லாமல் எனக்கு தூக்கமே பிடிக்கவில்லை. இப்படிக்கு அன்பு தந்தை. சித்ரான் கம்பெனி சென்னையில் புதிதாக ஆரம்பித்திருக்கும் இந்த கம்பெனியில் டைபிஸ்டுகள், கிளார்க்குகள், இது போன்ற உத்தியோகஸ்தர்கள் தேவை. நேரில் விண்ணப்பிக்கும். இப்படிக்கு மேனேஜர் சித்ரா அண்ட் கோ. We will go. டேய், நமக்காகவே கொடுத்திருக்கான்டா இந்த விளம்பரம். வாசு, நாளைக்கே போயிருவோமா? டேய், 2 பேரும் அதே ஆபீஸ்ல வேலைக்கு போயிட்டா எப்படி இருக்கும்? இப்பதான் ஆரம்பிச்சிருக்கான். நம்ம 2 பேரும் போய் இந்த பாரு, மூஞ்சி உம்மல் வச்சிட்டு இருக்காத, நல்லா சிரிச்சிட்டு இரு. அங்க பாரு. வைந்தே, இந்தா இந்த பலூன் ஊதிக்கிட்டே இரு, போட்டோ ஜோரா விடும். படம் பிரமாதமா இருக்கணும். நீங்க பக்கத்துல இருக்கும்போது நான் செய்யற காரியம் எல்லாமே பிரமாதமா தான் இருக்கும். சரி சரி, புகழ ஆரம்பிச்சிடாதீங்க. நிஜமா சொல்றேன், உங்களை சந்திச்ச பிறகு எனக்கு வாழ்க்கையில நம்பிக்கை வளர்ந்துகிட்டே போகுது. உங்க போயிட்டாங்களா? ஏன் திட்டத்துக்கு ஏதாவது பாக்கி இருக்குதா? வெரி சாரி. அந்த சாரிய நிர்மலா கிட்டே கொடுங்க. அவ முகத்தை பார்க்கவே எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்குப்பா. அதாவது இருக்க சார், நீங்க ஏன் இந்த மாதிரி முரட்டுத்தனமா நடந்துக்கிட்டீங்க? நான் வேணும் நான் செய்யறேன். என்னை அறியாம அடிக்கடி இந்த மாதிரி ஆத்திரம் வந்துடுது. அப்ப நான் என்ன செய்யறேன்னு எனக்கே புரியறது இல்லப்பா. எனக்கு புரியுது சார், உங்க குணம் எனக்கு நல்லா தெரியுது. ஆனா பாவம், அவங்க என்ன நினைச்சுக்கிட்டு போயிருப்பாங்க. அப்ப நான் நேரா அவங்க கிட்ட போய் மன்னிப்பு கேட்கிறேன். வாசு, யாரையும் காணா? நம்ம 2 பேரும் தானே இன்டர்வியூக்கு. வேலை கிடைக்க ஒரு சான்ஸ் இருக்கு. ஹலோ ஹலோ, சித்ரான் கம்பெனி பியூன் பேசுறேன். நீங்க யார் பேசுறது? நான் தாப்பா மேனேஜர் பேசுறேன். எனக்கு வெளியில கொஞ்சம் வேலை இருக்கு. அந்த வேலை முடிச்சிட்டு வர மணி 10 ஆகும். கம்பெனி விளம்பரத்தை பார்த்து வேலை தேடி வர்றவங்களெல்லாம் உட்கார சொல்லு, நான் வந்து பாத்துக்கிறேன். 10 ஆகுமா சார்? ஐயோ, மணி 10 ஆகுமாமே. நம்ம கவலை யாருக்கு தெரியுது? குட் மார்னிங். ஏப்பா, என்னையா வேணும்? எங்களுக்கு வேலை வேணும். இன்டர்வியூக்கு வந்திருக்கோம். சொல்ல இன்டர்வியூ என்ன தூக்கிறீங்க? ஏன் சலிச்சுக்கிறேன்? என்ன சலிச்சுக்கிறேன்? என்ன சார், மனுஷன் கவலையில இருக்கான் சார். கவலையில என்ன கவலை? என்ன எல்லா இடத்துக்கு வர்ற கவலை தான் சார். பிரசவ டைம் உனக்கா? இல்ல சார், என் சம்சாரத்துக்கு. அவ ஆஸ்பத்திரியில இருக்க. நான் இங்க இருந்து முடிச்சுக்கிட்டு இருக்கேன். மேனேஜர் 10 மணிக்கு தான் வருவாராம். நான் என்ன சார் பண்ணுவேன்? எனக்கு ஒண்ணுமே புரியலையே. ஏமா சார், பிரசவம்ங்கிறது மறுபிறப்பு இல்ல? ஆமா, நம்ம பக்கத்து வீட்டுல என்ன ஆச்சு? பாவம், அதை விடு வாசு. மீனாட்சி கண்ணு மாதிரி இருந்தாலும் அவளே போயிட்டாளா? யோ யோ, என்னையா இங்க மனுஷன் கவலையில பதறிக்கிட்டு இருக்க, நீங்க வேற உதவிக்கிறீங்களா? அதுக்கு என்ன பண்றது? பிரசவம்னா 4 தான் நடக்கும். செத்தும் பிறக்கும், பிறந்து சாகும், 2மே க்ளோஸ் ஆகும். குழந்தைகள் பிறக்கிறதும் பிறக்காதும் நர்ஸு கையில இருக்குது. எல்லாம் ஈசன் செயலியா? இப்ப அங்க என்ன நடக்குதோ தெரியலையே. பிரசவம் ஆயிருக்கும், இல்லாட்டி வேற ஏதாவது ஆயிருக்கும். சந்தோஷம் தானே? போய் நேரா போய் நர்ஸ பாரியா. பிறந்தது ஆனா இல்ல பொண்ணா இல்ல 2மே பிறந்திருக்கான்னு போய் பாத்துட்டு வையா. சார், நான் போயிட்டா இதை கவனிச்சுக்கிறது யார் சார்? இந்த ஆபீஸ்யா. நீ என்ன பெரிய வேலையா பாக்குற? வர்றவங்கள உட்காந்து வைக்கணும், அவ்வளவுதானே. உனக்கு இந்த மாதிரி நேரத்துல நாங்க உதவலைன்னா அப்புறம் எதுக்காயா இருக்கோம்? போய்யா. சார், உங்களுக்கு கோடி புண்ணியம் உண்டு சார். கைய பிடிச்சாதையா, சீக்கிரம் போய் பஸ்ஸ பிடி. சார், வர்றவங்கள உட்கார சொல்லுங்க. என்ன, நீங்க சீக்கிரம் போங்க, இல்லாட்டி எங்க 2வது பிரசவம் ஆயிடும். இப்ப வர்றாங்களே, வர்றவங்க நம்ம இன்டர்வியூ பண்ணி வேலைக்கு லாய்க்கு இல்லைன்னு திருப்பி அனுப்பிச்சிருவோம். நம்ம ஆமா, வேலை நமக்கு கிடைச்சிடும். நான் தான் முதலாளி, நீ மேனேஜர்.
நான் முதலாளி, நீ மேனேஜர். சரிடா, நான் முதலாளிடா, நீங்க மேனேஜரா? நான் முதலாளி. வாங்க 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 வாங்க. அடே, ரொம்ப பேர் வந்திருக்கீங்களா? வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க. நான் கூப்பிடுவேன், கூப்பிடும் போது 1 by 1 வரணும். வேலை வேணும். நாங்களும் அதுக்காக தானே இங்க. அது ஏங்க, நீங்க வேலைக்காக வந்திருக்கீங்களா இல்ல அழகு போட்டிக்காக வந்திருக்கீங்களா? ஏன் சார் அப்படி கேக்குறீங்க? இல்ல உங்க ட்ரெஸ்ஸ பார்த்தா அப்படி தெரியுது, அதுக்காக தான் சொன்னேன். ஆமா, வயசு என்ன? 20. எத்தனை வருஷமா? எத்தனை வருஷமா? எத்தனை வருஷமா நீங்க வேலைக்காக தேடிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு. 3 வருஷமா. 3 வருஷமா ஒரு பொம்பளைக்கு வேலை கிடைக்கல. அதான் தலையில சிம்மாடு வச்சிருக்கீங்களே, நேரா சித்தாள் வேலைக்கு போலாமே. மிஸ் ரேவதி, உங்களுக்கு கல்யாணம் ஆகிட்டா? ஆயிடுச்சு சார், ஒரு குழந்தை கூட இருக்கு. அத்தாலாமா ஐயா, வணக்கம். வணக்கம் வணக்கம், உட்காருங்க. கேளுங்க. கேளுங்க. நீங்களே கேளுங்க. கேளுங்க. என்னடா அது, பொம்பளை என்ன எல்லா கேள்வி நீ கேட்கற, ஆம்பளை என்ன என் பக்கத்துல இருக்கியா கேட்கறான். என்ன பேரு? நாமா சோழமுத்து. எப்படி? நல்லா இருக்கு. என்ன விஷயமா வந்தீங்க? ஒண்ணும் இல்ல, பின்ன போங்க. ஒரு வார்த்தைக்கு அப்படி சொன்னேன், வேலையாத்தான் வந்தேன். பல கம்பெனில நான் இருந்திருப்பேன். சரி, இப்ப நம்ம கம்பெனி ஒரு ஆளுக்கு சாமான் சப்ளை செய்திருக்கு. என்ன விளையாடுறீங்க? 10,000 ரூபாயா? அந்த ஆள் பணமே கொடுக்காம ஏமாத்திட்டாயா? அந்த பணத்தை வசூல் பண்ணணும். அந்த ஆளுக்கு இங்க இருந்து ஒரு காகிதம் போடும். நீ எழுதணும்னா எப்படி எழுதுவீங்க? டெஸ்டா? எழுதலாமே, ஆரம்பிக்கலாமே. ஐயா வணக்கம். வணக்கம் வணக்கம். அவர் லெட்டர் எழுதிட்டு இருக்காரு. ஐயா வணக்கம். போதும், மேற்கொண்டு. ஐயா வணக்கம். எத்தனை நிறைய வணக்கம் போடுது? கடைக்கார கால வீட்டுக்கிட்டே இருக்கிற ஏத்துறியா? அதுவும் சரிதான். ஐயா வணக்கம். நாங்கள் உங்களுக்கு சாமான்கள் சப்ளை செய்து இன்றோடு 1 வருஷம் பூர்த்தியாகிவிட்டது. ஆண்டு விழா கொண்டாடலாமா? நேர விஷயத்துக்கு வாயா. விஷயம் தானே சொல்றேன். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். போயிட்டு வாங்க. கோவிச்சுக்கிறாரு என்ன? அவர் ஒரு மாதிரி. நீங்க வாங்க, நான் உங்களுக்கு ஏற்பாடு பண்றேன். என்னையே முறைக்கிறேன். வாங்க வாங்க. உயிர் எடுத்துட்டான். ஐயா வணக்கம், ஐயா வணக்கம். எல்லா இடமும் அப்படித்தான் இருக்கு. சரிதான். இல்லையா? யாரியா நீ? அங்கேயே சொல்லியாச்சு ஐயா. வேலை தேடி வந்த மேனேஜர் கோபமா இருக்காரு. மேனேஜரா? ஓ, நான் தான் மேனேஜர். இத வேற யாருக்கியா போய் சொல்லியா? போய். ப்ளீஸ் சிட் டவுன். உங்க பேர்? மிஸ்டர், உங்க பேரே அதானா? கேட்ட கேள்விக்கு டக்கு டக்குன்னு பதில் வரணும். நீங்க என்ன கேள்வி கேட்கறீங்களா? குறுக்கெல்லாம் பேசக்கூடாது. கேட்ட கேள்விக்கு சொல்லணும். டைப் அடிக்க தெரியுமா? தெரியாது. ஷார்ட் ஹேண்ட் சுருக்கெழுத்து தெரியுமா? தெரியாது. கணக்கு வழக்காக தெரியுமா? தெரியாது. குமாஸ்தாவா இருந்த அனுபவம் உண்டா? கிடையாது. அட்லீஸ்ட் பியூன் வேலையாவது தெரியுமா? தெரியாது. ஒரு இடமும் தெரியாது. மேனேஜர் வேலைக்கு தான் லாயக்கு. அந்த வேலை இந்த காரி இல்ல. தெரியும். எப்படி? நான் தான் மேனேஜர். எங்க எந்த கம்பெனில? சித்ரா அன்கோ. வாசு, இந்த கம்பெனி பேர் எங்கேயோ கேட்ட மாதிரி இல்ல? ஆமா, பேப்பர்ல ஒரு தடவை படிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். திரும்ப திரும்ப அதே நினைச்சு மனசு குழப்பிக்கிறீங்க. நான் அதை அப்பவே மறந்துட்டேனே. அதுக்கு இல்லைங்க, என்ன இருந்தாலும் அன்னைக்கு நான் உங்ககிட்ட அவ்வளவு முரட்டுத்தனமா நடந்துகிட்டது தப்பு தான். நான் அதை தப்பா நினைக்கலையே பாஸ்கர். சில சமயம் உங்க இயல்பான குணத்துக்கு விரோதமா நடந்துக்கிறீங்க. அதனாலதான் அதே நினைச்சு தவிக்கிறீங்க. நீங்க என்ன நல்லா புரிஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. நில தடுமாறி நிக்கிறதா என்னுடைய நிலைமை. இதோ பாருங்க, இந்த மாதிரி அடிக்கடி பேசுறது எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கல. வாழ்க்கையில தன்னம்பிக்கை எழுந்துட்டா அப்புறம் வாழவே முடியாது. நம்ம 2 பேருக்கும் எவ்வளவு வித்தியாசம் பாத்தீங்களா? வாழ்க்கையில நம்பிக்கை இழந்தவனா, அப்படிப்பட்டவனையும் வாழ வைக்க முடியுங்கிற அளவுக்கு தன்னம்பிக்கை படைச்சவங்க நீங்க. சரி சரி, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிட்டு போகத்தான் வந்தேன். என்ன விஷயம் சொல்லுங்க. இனிமே தினமும் வந்து என்ன மீட் பண்றதா தீர்மானம் பண்ணிட்டீங்களா? இன்னும் கொஞ்ச நாளைக்கு உங்களை பார்க்கவே முடியாது. ஆபீஸ்ல மதுரைக்கு என்ன டிரான்ஸ்பர் பண்ணிருக்காங்க. இன்னும் 2 நாள்ல புறப்படணும். நீங்களும் ஒத்துக்கிட்டீங்களா? நான் தான் ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்தேன். மதுரை எங்க சொந்த ஊர் இல்லையா? பாஸ்கர், மறுபடியும் நீங்க விபரீதமான முயற்சிகள்ல ஈடுபட மாட்டேங்கிற நம்பிக்கையோட தான் போறேன். சரிதானே? போறதுன்னு தீர்மானம் செய்த பிறகு இந்த கேள்வி எதுக்கு? ஏன் நான் மதுரைக்கு போறது உங்களுக்கு இஷ்டம் இல்லையா? ஆபீஸ் உத்தரவை ஏத்துக்கிறதுக்கு முன்னால கேட்டிருக்க வேண்டிய கேள்வி. பாஸ்கர், மனசில் உள்ள எண்ணத்தை தான் சொல்லுங்களேன். கணிச்ச நேரடியா சொல்லாம இப்படி சுத்தி வளைச்சு பேசி இருந்தா என்ன அர்த்தம்? சாரி நிர்மலா. சாரி மிஸ் நிர்மலா. சாரி. நான் நேரடியா பேச தெரியாதவன் மட்டும் இல்ல, உங்களோட நேரடியா பேச தகுதியற்றவன் கூட.
உங்க டிரான்ஸ்ஃபர் விஷயத்தை பத்தி பேச நான் யார்? நீங்க மெட்ராஸ்லயே இருக்கணும்னு எதிர்பார்க்க எனக்கு என்ன உரிமை இருக்கு? பாஸ்கர், ஒரே ஒரு கேள்விக்கு பதில் சொல்றீங்களா? கேளுங்க. வெள்ளத்துல அடிச்சுக்கிட்டு போற ஒருத்தனை கரை சேர்க்கிறதாக சொல்லி தன் ஓடத்துல ஏத்தின படகோட்டி அவனை மறுபடியும் தானே வெள்ளத்துல தள்ளிட்டு வேடிக்கை பார்க்கறது நியாயமா? பாஸ்கர், ஆல்ரைட், நீங்க மதுரைக்கு போங்க. இல்ல இல்ல, நான் மதுரைக்கு போறது இல்ல. டிரான்ஸ்ஃபரும் வேண்டியதில்லை. இப்பவே ஆபீஸ்ல சொல்லிடுறேன். நிர்மலா, உங்க அன்பு கொடுக்கிற நம்பிக்கையில தான் நான் வாழ்றேன். அந்த நம்பிக்கை இழக்க எனக்கு தைரியம் இல்லை. என்ன மன்னிச்சிரு. மன்னிக்கிறதா? நீங்க இவ்வளவு தூரம் என்ன நம்பித்தான் வாழறீங்கிறத நினைக்கவே எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. நிர்மலா, இதோ பாருங்க, நீங்க எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யணும். நிச்சயம். என்னது? இனிமே என்ன நீங்கன்னு சொல்லாதீங்க, நீன்னு சொன்னா போதும். இதைத்தான் உதவின்னு சொன்னீங்களா? பாத்தீங்களா நிர்மலா, நீ இந்த டிரான்ஸ்ஃபர் ஒத்துக்காதேன்னு சொல்லுங்க. அப்பதான் நான் மதுரைக்கு போறதை கேன்சல் பண்ணுவேன். நிர்மலா, நீ இந்த டிரான்ஸ்ஃபர் ஒத்துக்காத. அப்ப நான் வர்றேன். ஓகே ஓகே. நிர்மா, என்ன ஏக குஷியா போயிட்டு இருக்கிற? என்ன விஷயம்? ஆபீஸ்ல ப்ரமோஷனா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. வேணும், ஒரு சந்தேகம். அதான் உனக்கு அடிக்கடி வருமே. என்னது? நீ ஒரு ஆபீஸ்ல வேலை செய்யற. என்ன விளையாடுறியா? எவன் கொடுத்தா எனக்கு வேலை? வேலை கிடைக்கல நான் தடுமாறிட்டு இருக்கிறேன். சும்மா பேச்சு சொல்றேன். என்ன சம்பளம் கொடுப்பான்? இந்த பாரு வேணும், 8 மணி நேரத்துக்கு வேலை என்னால வேலை செய்ய முடியாது. ஐயோ நான் சொல்றதை கேள. சொல்லு. உன்னை வெளியூருக்கு மாத்திடுறாங்க. மாத்தட்டும். எந்த ஊருக்கு? மதுரைக்கு. என்ன வச்சுக்கேன், எங்க அப்பா உயிரோடு இருக்கானா? அவருக்கு என்ன குத்துக்கல்ல மாதிரி இருக்காரு. 1000 ரூபாய் சம்பளம் கொடுத்தாலும் பரவாயில்ல. எங்க அப்பா இருக்கிற ஊரு பக்கம் நான் தலையை வச்சு கூட படுக்க மாட்டேன். வேணும், என்ன வேணும்? நான் சொல்றதை கேள. உன்னை வெளியூருக்கு மாத்திடுறாங்களா? அப்போ உனக்கு வேண்டிய ஒரு ஒருத்தர், பாரு நிர்மலா, நீ வெளியூருக்கெல்லாம் போக கூடாது, இங்கேதான் இருக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அவர் எதுக்காக அப்படிலாம் சொல்றாரு? அப்படித்தான் சொல்லுவான். ஏன்? நானே அந்த ஆளுகிட்ட நிறைய பணம் கடன் வாங்கியிருக்கணும். வசூல் பண்ற வரைக்கும் வெளியூர் போனா உதப்பேன் மிரட்டுறான். ஐயோ, நீ ஒண்ணும் கடன் வாங்கல. நான் கடன் வாங்காத ஆள் யாரு? ஊரு புதுசா? யார் அவன்? எங்க இருக்கிறான்? எப்ப போய் பார்க்கலாம்? ட்ரை பண்ணா தேருமா? ப்ளீஸ் சொல்ல, ப்ளீஸ். கடன் கொடுக்கிறவர் இல்ல, இவர் வேற. பாரு, அவரு திடீர்னு எரிஞ்சு விழுவாரு. கோபத்துல கண்டுபிடி எல்லாம் பேசுவாரு. அவர் பேச்ச கேட்கும் போது முட்டாள்தனமா படுமா? ஆமா. பாரு, எங்க அப்பா பத்தி பேசுறதுனா நேரடியா பேசு, மறைமுகமா பேசாத. ஐயோ, அவர் குணம் மாறி எங்க அப்பா குணமா இந்த யுகத்துல மாறுமா? உங்க அப்பாவை பத்தி சொல்லல. வாழ்க்கையில நம்பிக்கை இருந்த ஒருத்தர் உன்னை பார்த்ததும் வாழணும்னு ஆசைப்படுறாரு. அதுக்கு என்ன அர்த்தம் இருக்கு? என்ன? இவனே வாழ்றானே, நம்ம வாழ்ந்தா என்ன அப்படின்னு ஒரு சபலம். வாழட்டுமே ஊட. கடவுளே, கடவுளேன்னு கடவுளுக்கு சல்யூட் அடிச்சுட்டு போற. அது இந்த கடவுள்.